வந்து உடற்பயிற்சி எப்படி பண்ணணும்னா சிறிது சிறிதாக பண்ணணும். ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி 5 நிமிஷம் உடற்பயிற்சி பண்ணாலே போதும். உடற்பயிற்சி பண்ணுறது கஷ்டமாக நினைக்கிறாங்க தெரியுமா? 1 மணி நேரம் பண்ணணும், அரை மணி நேரம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. உடற்பயிற்சி எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஒரு 5 நிமிஷம் பண்ணுங்கள், அப்புறமா 1 மணி நேரம் கழித்து 5 நிமிஷம் பண்ணுங்கள் முதல்ல, அல்லது ஒரு 10 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் பண்ணுங்கள். இல்லை 5 நிமிஷங்கிறது தான் 5 நிமிஷம் தான் பண்ணணுமா? 5 நிமிஷம் பண்ணால் போதுங்க உடற்பயிற்சி. ஆனால் அடிக்கடி பண்ணணும், 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி பண்ணணும். உடற்பயிற்சி பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. என்ன அதெல்லாம் 1 மணி நேரம் யாருங்க, அரை மணி நேரம் யாருங்க பண்ணிகிட்டு கிடப்பாங்க? ரொம்ப கஷ்டமாக இருக்கும், மன அழுத்தத்தை தரக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் உடற்பயிற்சி பண்ணாமல் விட்டுருவாங்க. அப்போது அந்த உடற்பயிற்சி எல்லாத்துக்கும் ஒரு வழி இருக்குது. எல்லாத்தையும் நம்ம எளிதாக எடுத்துக்கொள்வதற்கு, ஈஸியாக சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு வழி இருக்குது. அப்படின்னா உடற்பயிற்சியை நம்ம சந்தோஷமாக ஏற்றுக்கணும் அப்படின்னா என்ன பண்ண தெரியுமா? 5 நிமிஷம் தான் பண்ணணும், அப்புறமா 1 மணி நேரம் கழித்து ஒரு 5 நிமிஷம் பண்ணுங்கள். 5 நிமிஷங்கிறது எவ்வளோ நேரம் தெரியுமா? நீங்கள் வந்து கடிகாரத்தில் 5 நிமிஷம் ஓட விடுங்க. அந்த 5 நிமிஷம் நீங்கள் எவ்வளோ நிறைய உடற்பயிற்சி செய்ய வேண்டியிருக்கும். 5 நிமிஷமா அவ்வளோதானா அப்படின்னு நினைக்காதீங்க. 5 நிமிஷத்தை நீங்கள் கடிகாரத்தை பார்த்துக்கோங்க. அந்த 5 நிமிஷங்கிறது எவ்வளோ நேரம், அதுக்குள்ளே எவ்வளோ பண்ணலாம், எவ்வளோ உடற்பயிற்சி பண்ணலாம். ஆனால் 5 நிமிஷம் பண்ணால் போதும். நீங்கள் தண்டால் எடுங்க, புல்லப்ஸ் எடுங்க, ஏதாவது வெயிட் வச்சுக்கோங்க, வீட்டிலே வச்சுக்கணும். 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம ஜிம்முக்கு போய்ட்டுருக்க முடியாது. நம்ம வீட்டிலே வந்து உடற்பயிற்சி, ஜிம்முக்கெல்லாம் போகக்கூடாது. ஜிம்முங்க உடற்பயிற்சி கூட இலவசமாக பக்கத்து தெருவில் இருந்தால் கூட போகலாம், ஜிம்முக்கு போகலாம். ஆனால் வந்து எப்போவுமே வீட்டில் ஜிம்முக்கு போகக்கூடாதுன்னு சொல்லலை, ஜிம்முக்கும் போகலாம். ஆனால் வீட்டில் கண்டிப்பாக உடற்பயிற்சி கருவிகள் இருக்கணும். அப்போ என்ன பண்ணணுன்னா 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி எப்போல்லாம் உங்களுக்கு தேவைன்னு தோணுதோ 5 நிமிஷம், 2 நிமிஷம் கூட பண்ணுங்கள். அது 5 நிமிஷம் கணக்கு வச்சுக்கோங்க. அப்போ 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி 5 நிமிஷம் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அந்த நம்முடைய ஒரு ஆர்வங்கிறது, உழைப்பதற்கான ஆர்வங்கிறது நம்மக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் வந்து இப்போ அரை மணி நேரம் பண்ணுறீங்க, அப்புறம் பண்ணவே இல்லைன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு சோர்ந்துடும். நம்ம அந்த வலி தான் உடற்பயிற்சி பண்ணும்போது நமக்கு ஒரு உடம்புல ஒரு வலி வருதுல்ல, அந்த வலி தான் நாம் வந்து உழைப்பதற்கான ஆர்வத்தை தரும், சாதிப்பதற்கான ஆர்வத்தை தரும். அந்த வலி குறைய குறைய அந்த பேட்ரி டவுன் ஆன மாதிரி தான். திரும்ப திரும்ப ரீசார்ஜ் பண்ணணும், வலியை ரீசார்ஜ் பண்ணணும். எப்படின்னா உடற்பயிற்சி பண்ணணும், நடைப்பயிற்சி பண்ணணும், ஓட்டப்பயிற்சி எல்லாம் பண்ண என்ன உடம்புல வலி இருக்கும். ஏதாவது குனிஞ்சு நிமிந்து வேலை துணி கூட துவைக்கலாம், துணி துவைக்கணும், நம்ம துணியை நாம அது ஒரு உடற்பயிற்சியாக நினச்சிக்கணும். அது ஒரு நல்ல பழக்கம் கூட. ஒரு உடற்பயிற்சி பண்ணிவிட்டு உங்கள் துணி எல்லாத்தையும் மற்றவன்கிட்ட கொடுத்துடாதீங்க, துவைச்சி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டில் உள்ளவங்ககிட்ட கொடுத்துடக்கூடாது. அப்போ துணி துவைக்கிறதும் ஒரு உடற்பயிற்சி தான் அப்படின்னு சொல்லி குனிஞ்சு அதை அலசணும் இல்லை, அப்போ அது ஒரு உடற்பயிற்சி தான். அதன் மூலமாக நமக்கு ஒரு உடற்பயிற்சியும் கிடைக்கிது, நல்ல பண்பும் கிடைக்கிறது, நல்ல பழக்க வழக்கம் கூட. அந்த மாதிரி அப்போ உடற்பயிற்சி எப்படி பண்ணணுன்னா 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ஒரு 5 நிமிஷம் பண்ணுங்கள். அப்படின்னா ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் நீங்கள் முழிச்சிருக்கீங்க? 10-12 மணி நேரம் முழிச்சிருக்கீங்க, அப்படி தானே? 12 மணி நேரத்தில் 12 மணி நேரம் 14 மணி நேரம் முழிச்சிருக்கோம். அப்படின்னா ஒவ்வொரு மணி நேரத்துக்கு இடையில 5 நிமிஷம் நம்ம உடற்பயிற்சி பண்ணும்போது ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் உடற்பயிற்சி பண்ணிடுறோம். 1 மணி நேரம் உடற்பயிற்சி, 5 நிமிஷம் தானேன்னு நீங்கள் நினச்சிங்க. ஆனால் நீங்கள் கூட்டி கழித்து பார்த்தா ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் பண்ணியிருக்கீங்க. ஒவ்வொரு மணி நேரத்துக்கு இடையிலையும் நீங்கள் 5 நிமிஷம் பண்ணுறீங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு நாள் ஃபுல்லாக கணக்கு போட்டு பார்த்தாக்கா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் உடற்பயிற்சி பண்ணிட்டீங்க. ஆனால் நாள் ஃபுல்லாக உடற்பயிற்சி பண்ணியிருக்கீங்க, ஆனால் 5 நிமிஷம் தான் பண்ணியிருக்கீங்க, 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி பண்ணியிருக்கீங்க. இதுவே நீங்கள் காலையில் 1 மணி நேரம் உடற்பயிற்சி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வேலைக்கு போங்க. அந்த 1 மணி நேரம் உடற்பயிற்சி பண்ணும்போது ஆரம்பத்தில் நல்லாயிருக்கும், அப்புறம் படிப்படியாக டவுன் ஆகிடும். சாயந்தரம் பார்த்தா ரீசார்ஜ் ஃபுல்லாக டவுன் ஆகி சுவிட்ச் ஆஃப் ஆகிடும். அப்போ எப்போவும் அந்த சார்ஜ் போட்டுக்கிட்டே இருக்கணும், சார்ஜ் ஏறிக்கிட்டே இருக்கணும், அதை பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? சார்ஜ் ஏற்றுறது தான் உடற்பயிற்சி. உடலுக்கு ஏதாவது உழைப்பு, துணி துவைக்கலாம், உடலுக்கு பயிற்சி கொடுக்குறது, அவ்வளோதான். அது துணி துவைக்கிறதா இருக்கலாம், ஏதாவது மூட்டை தண்ணி கேன் தூக்கிட்டு போகிறதா இருக்கலாம், ஒரு வேலையாக இருக்கலாம், வேலையாக கூட இருக்கலாம். உங்கள் வேலைகளை நீங்களே செய்யலாம். துணி துவைக்கிறது, மாடிப்படியில் ஏறி இறங்குறது, ஏதோ ஒரு வேலைக்காக ஏறுறீங்க இறங்குறீங்க. இப்படி ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு உடலுக்கு 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி உடலுக்கு பயிற்சி கிடைத்து கொண்டே இருக்க வேண்டும். கிடைச்சிட்டே அதாவது ரீசார்ஜ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அப்புறம் அதை யூஸ் பண்ணுறீங்க, ரீசார்ஜ் பண்ணுற அந்த ஆற்றலை பவரை வந்து யூஸ் பண்ணுறீங்க. அது வலி தான், அது வலி தான் நமக்கு தேவையான ஆற்றலை கொடுக்கறது, சாதிப்பதற்கான கோபத்தை கொடுக்கறது. கோபந்தான் நமக்கு என்ன தெரியுமா? சாதிப்பதற்கு நமக்கு என்ன தேவை? ஆற்றல்னால் என்னது? கோபந்தான் ஆற்றல். இப்போ நம்மக்கிட்ட ஆற்றலே வலியே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கோபமே வராது. இப்போ பாருங்கள், உடற்பயிற்சியே பண்ணாதவங்களுக்கு கோபமே வராது, அப்படியே இப்படி இருக்கும். அதே உடற்பயிற்சி பண்ணுங்கள், கோபம் வந்துடும்.
ஏன்னா வலி இல்லை, ஒரு பயம் வந்துடும். பயம், கோபம். ஒரு கோபம் வரும்போது அதுக்கு பின்னாடி ஒரு பயம் இருக்கும். கோபம் மட்டும் தனியாக வராது, பின்னாடி ஒரு பயம் இருக்கும். இப்போ ஒருத்தர் வந்து உங்களை கத்தியால் குத்த போகிறாரு, அவர் மேலே உங்களுக்கு கோபம் வருதுன்னா என்ன அர்த்தம்? பின்னாடி ஒரு பயம் இருக்குது, ஐயோ குத்திடுவாரோங்கிற பயம் இருக்குது. அதனால தான் உங்களுக்கு கோபமும் வருது, உங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு. அதனால் கோபமும் பயமும் சேர்ந்து தான் வரும். அதனால் வந்து அடிக்கடி உடற்பயிற்சி செய்வதன் மூலம் நாம் எதை சம்பாதிக்கிறோம், எதை ரீசார்ஜ் செய்கிறோம் என்றால், கோபத்தை தான் ரீசார்ஜ் பண்ணுறோம், கோபத்தை தான் ஏற்றிக்கிறோம், வெறி ஏற்றிக்கிறோம். அடிக்கடி டீ குடிக்கிறாங்க, அது கூட ஒரு வலி தான். டீ குடிக்கும்போது சூடாக இருக்குல்ல, அது ஒரு வலியை ஏற்படுத்துது போலுக்க. அதனால் ஒரு கோபம் ரைட்டாக அந்த மாதிரி கோபத்தை தான் நம்ம ஏற்படுத்துவதற்காக, ஆக்கப்பூர்வமான கோபத்தை ஏற்படுத்துவதற்காக டீ குடிக்காதீங்க. உடற்பயிற்சி பண்ணணும். 5 நிமிஷம், 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி 5 நிமிஷம் உடற்பயிற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம சாதிக்க முடியும்.